ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐஎன்ஆர் துணை சீரியலை இன்றைக்கி நாளைக்கான எபிசோடை பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, சோழனும் நிலாவும் காரில் பேசிட்டு போயின்னு இருக்கும்போது தான் எபிசோடு முடிச்சிருப்பாங்க. இன்றைக்கும் அதுலேருந்து தான் கண்டினியூ ஆகும். இவங்க வானதி பேச ஆரம்பித்த உடனே இந்த சோழன் ஏன்டா வானதியை கூப்பிட்டு உட்கார வச்சோம் அப்படின்ற மாதிரி தான் அவருக்கு ஃபீல் ஆகிருக்கும். உடனே காரை திரும்ப கொண்டு மெக்கானிக் ஷாப்லேயே விட்டுருவார். வானதி கேட்பாங்க, இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டோமா நம்ம கடைக்கு அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அவர் சோழன் என்ன சொல்லுவார்னா, நான் பேசும்போது உனக்கு மெல்லமாக போன மாதிரி தெரிஞ்சுது, நீ பேசுனதை பேச ஆரம்பித்தே இல்லையா அடுத்த செகண்டே இங்கே வந்துட்டோன்னா அந்த அளவுக்கு அவ்வளோ ஸ்பீடாக பேசியிருக்கிற, அவ்வளோ கண்டினியூஸாக பேசினே இருந்தனால தான் வந்ததே தெரியல உனக்கு, டைம் போனதே தெரியல உனக்கு அப்படின்ற மாதிரி தான் சோழன் கலாய்ப்பார். ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி இவங்க நக்கலாக சொல்லுவாங்க வானதி. இவங்க வானதியும் சோழனும் காரை விட்டு இறங்கி வரும்பொழுது பாண்டியன் கேட்பார், எங்கடா போனீங்க ரெண்டு பேரும் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு வானதி உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன பாண்டி உங்கள் அண்ணங்கிட்ட என்னை பற்றி நிறைய கம்ப்ளைண்ட் சொன்னியோ, அதான் ப்ரோ கூட்டிகிட்டு போயிட்டு அட்வைஸ் மழையாக பொழிஞ்சாரா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க வானதி. உடனே சோழன் என்ன சொல்லுவார், நான் உனக்கு அட்வைஸ் பண்ணேன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாண்டி, நான் உன்னை கூட்டின்னு போய் பேசுறதுக்கு முன்னாடியே நான் பாண்டியங்கிட்ட பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லுவார். அவன் உன்னை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் கூட சொல்லவே இல்லை, ஆனால் நீ அவனை பற்றி பக்கம் பக்கமாக கம்ப்ளைண்டாக அப்படி சொல்கிற அவனை பற்றி அப்படின்ற மாதிரி சோழன் சொல்லுவார். இவன் சொல்லிலாம் நான் உங்கள்கிட்ட பேசலை, எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறீங்களே, அவனுக்காக உங்கள்கிட்ட பேசலான்றது தான் நான் பேசினேன் நான் அப்படின்ற மாதிரி தான் ஒரு அண்ணனாக சேர்த்து வைக்கலான்னு சொன்னால், இவனை பற்றி நீ கண்டினியூஸாக கம்ப்ளைண்டில் ரிப்பீட்டில் சொல்கிறல்ல நீ அப்படின்ற மாதிரி தான் சோழன் வானதி பார்த்து கேட்குறாரு. ஐயோ பாண்டி, என்னால் முடியலடா, சொன்னதே சொல்கிறா, இவளை எப்படி தான் இவளை மேனேஜ் பண்ணுறியோ அப்படின்ற மாதிரி தான் சோழன் சொல்கிறாரு. கண்டினியூஸாக இவளை நீ பார்த்துக்கிட்டே இருக்கணுமா, பழகிக்கிட்டே இருக்கணுமா, ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கணுமா, அக்கறையாக விசாரிச்சுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்ற மாதிரி 24 மணி நேரமும் அவளையே பார்த்துக்கிட்டே இருக்கணும், அவகிட்டே பேசிக்கிட்டே இருக்கணுன்றது அவள் உன் மேலே வைக்கிற கம்ப்ளைண்ட்ரா இது அப்படின்ற மாதிரி தான் சோழன் பாண்டியன்கிட்ட சொல்லின்னு இருக்கிறாரு. வானதியோட எதிர்பார்ப்பெல்லாம் உன்னால் மேட்ச் பண்ணவே முடியாது. நீ மட்டும் இல்லை, யாருமே இது மாதிரிலாம் செய்யவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவள் டார்ச்சர் பண்ணுறா. அப்படியே நீ அவளுக்கு எல்லாமே 24 மணி நேரம் அவளே நினச்சி செஞ்சாலும் அதில் ஏதாவது கம்ப்ளைண்ட் கண்டுபிடிச்சி உங்கள்கிட்ட சண்டை போடுவாளே தவிர்த்து உங்கள்கிட்ட நிம்மதியாக வாழ மாட்டா அப்படின்ற மாதிரி பாண்டியன் கிட்ட பேசின்னு இருக்கும்போது வானதி முகம் கோவப்படுறாங்க. அப்படியே மூஞ்சி சுழிக்கிறாங்க. நீ அப்படியே அதை மீறி கல்யாணம் பண்ணினாலும் அவள் உன்னை நிம்மதியாக விட மாட்டா. நீ நிச்சயதார்த்தத்துக்கு கொஞ்சம் எனக்கு இப்போ வேண்டாம், அப்புறமேட்டு பண்ணிக்கும்பொழுது அன்றைக்கி சொல்லும் போது நான் ஏன் இப்படி சொல்கிறானேன்னு யோசித்தேன். இப்போ நீ எவ்வளோ சொன்னது நல்லதுக்குன்றது இப்போ தான் தெரியுது. தயவுசெய்து கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் யோசித்து பண்ணு. நீ கல்யாணன்றது பண்ணி உன் வாழ்க்கையை நீயே பாழாக்கிக்காத அப்படின்ற மாதிரி தான் சோழன் பாண்டியனை பார்த்து சொல்கிறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் கண்டினியூஸாக வானதி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது வானதிக்கு கோபம் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே போகுது. உடனே வானதி என்ன சொல்கிறாங்கன்னா, ஓ பொண்ணு பார்க்குறதுக்கு உங்கள் அண்ணன் கல்யாணம் ரீசன் இல்லை, உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கவே கூடாதுன்ற ஒரு சூழ்நிலையால் தான் நீ நிச்சயம் பண்ணவே வரவே இல்லையா? இப்போ தான் உங்கள் அண்ணன் சொல்லும் போது தான் புரியுது உன் கேரக்டர் என்னன்றது. என்னை நைஸாக கழட்டி விடுறதுக்கு தான் பார்த்துட்டுருக்குறன்றது தெரியுது. நான் தான் உன்னை தேடி தேடி வந்தனே தவிர்த்து நீ என்னை தேடி வரல. இப்போயும் நான் உன்னை தேடி வரதுனால தான் என்னை நீ மதிக்க மாட்டேங்கிற. இனி நான் உன்னை தேடி வந்தேன்னா கேளு அப்படின்ற மாதிரி அங்கேருந்து கோச்சிக்கிட்டு சண்டை போட்டுட்டு போகிறாங்க. அதுக்கு பாண்டி என்ன சொல்கிறாருன்னா, அவன் நம்மளுக்கு சண்டை மூட்டி விடுறதுக்கு தான் அவன் அந்த மாதிரி பேசுகிறான், தயவுசெய்து அவன் சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்காத, நீ அவன் சொல்கிறதெல்லாம் கேட்காத வானதி அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, இனி நான் உன்னை தேடி வரமாட்டேன், இனி உங்கள்கிட்ட நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அடுத்தது பேங்க்கு தான் காமிக்கிறாங்க. சேரன், சோழன், நடேசன் 3 பேருமே பேங்க்கில் லோன் வாங்கிறதுக்காக போகிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃபீஸர் அந்த பத்திரத்தெல்லாம் படித்து பார்த்துட்டு, இது உயில், இது பத்திரமா இருந்தால் நம்ம பணம் கொடுக்கலாம், இது உயிலுக்கெல்லாம் பணம் கொடுக்கறதுக்கெல்லாம் சான்சஸ் இல்லை, பணம் கொடுத்தா எங்களுக்கு தான் அது ரிஸ்க்கு, நீங்கள் போய் பத்திரமா மாற்றிட்டு வாங்க, ஒரு கிரவுண்டு இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அதுக்கே செலவாகும் பத்திரம் மாற்றுறதுக்கு, நீங்கள் அந்த ப்ராசஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாங்க, அதுக்கு
அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ வந்து பணம் கிடைக்குன்றதை நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது சேரன் வந்து என்ன சொல்லுவார்னா, நான் வந்து வீடு கட்டுற வேலை செய்கிறேன். இவர் டிரைவரா வேலை செய்கிறாரு அப்படின்ற மாரி சொன்னதுக்கு, இல்ல 3 மாசம் வந்து பே ஸ்லிப் வந்து குடுக்கணும் நீங்க. இத நீங்க அட்டாச் பண்ணும்போது ஆதார் கார்டு, பேன் கார்டு இது எல்லாமே என்னென்ன தேவைன்றது அது மியூட்ல போட்டாங்க. நீங்க இந்த திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து என்னைக்கு நீங்க குடுக்குறீங்களோ, அன்னைக்கு நாங்க உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி தரோம். லோன் எவ்வளோ அமௌண்ட்டுன்றது சொல்றோம் அப்படின்ற மாரி சொன்னதுக்கு, உடனே நடேசன் வெளியில வருவாரு. அந்த ரூம் விட்டு வெளியில வரும்போது, "ஏன்டா இது என் பேர் தானே இருக்குது. என் உயில் தானே. இத வச்சுட்டு பணத்த குடுக்கலாமே, ஏன் குடுக்க மாட்டேங்கிறாங்க?" அப்படின்ற மாரி சொன்னதுக்கு, அதுக்கு சேரன் வந்து என்ன சொல்வார்னா, "ஏன்பா இது வந்து உயில் இல்லையா? பத்திரமா மாத்தினா தானே குடுப்பாங்கன்றது தானே அவ்வளோ கிளியரா சொல்றாரு. அவர் சொல்றதெல்லாம் பார்த்தா உயிலுக்கெல்லாம் பணமே கிடைக்காது போல." அப்படின்ற மாரி தான் சொல்லுவாங்க. ஏன்டா இத வச்சு நம்ம எதனா அவர்கிட்ட தெரியாம காசு கீசு குடுத்து எல்லாம் வேலைய முடிக்க முடியுமா? அப்படின்ற மாரி வந்து கேட்குறாரு. அப்படியெல்லாம் பண்ண முடியாதுன்னு அவ்வளோ கிளியரா சொல்றாரு இல்லப்பா. அப்புறம் எதுக்கு அங்க போனோம்? சரி வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாரி காமிக்கிறாங்க. அடுத்தது வந்து நிலா வந்து சாதம் வடிக்க தெரியாத வடிக்கிறாங்க. இதில பாண்டியன் தான் வந்து ஹெல்ப் பண்றாரு. அதுக்கப்புறம் நிலா தான் வந்து பாண்டியன் கிட்ட சொல்றாங்க, "சோழன் வந்து என்னதான் பல்லவன் வந்து தப்பு பண்ணியிருந்தாலும், நீங்க பேசாம இருந்தா எப்படி? அவன் காலேஜ் கூட போகல. வீட்டிலேயே அமைதியா படுத்துக்கிட்டே இருக்கிறான். யார்கிட்டயும் பேச மாட்டேங்கிறான்." அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, அப்புறம் போயிட்டு பாண்டியன் போயிட்டு பேசுறாரு. பேசும்போது இவங்க 2 பேரும் பேசின்னு இருக்கும்போது, நிலா வந்து தூரத்துலேருந்து பார்த்துட்டு, சிரிச்சுட்டு தூரம் போறாங்க. அதுக்கப்புறம் "ஏன்டா காலேஜுக்கு போலன்னு?" "இல்ல மனசு சரியில்லண்ணா, அதனால தான் காலேஜுக்கு போல." அப்படின்ற மாரி தான் பல்லவனுடைய ஆன்சரா இருக்கும். அதுக்கப்புறம் இவரு என்ன சொல்லுவாங்கன்னா, உடனே இவங்க நடேசன், சேரன், சோழன்லாம் வருவாங்க இல்லையா? அவங்க என்ன சொல்லுவாங்க, "இந்த மாரி பேங்க்ல பணம் கிடைக்கல. அத வச்சுக்கு என்ன ரீசனுக்காக கிடைக்கலன்றத வந்து சொல்லுவாங்க." உடனே நிலா சொல்லுவாங்க, "நான் தான் அப்பவே சொன்னேன் இல்லைண்ணா, பணம் எல்லாம் எனக்கு வேண்டாம். எதாவது மேனேஜ் பண்ணிக்கலாம். நெறைய கம்பெனிக்கு வந்து நான் அப்ளிகேஷன் போட்டிருக்கிறேன். யாராவது ஒருத்தங்க கூப்பிடுவாங்க. நீங்க அப்ளிகேஷன் பணத்துக்கு ரெடி பண்ண முடியலன்னா விட்டுடுங்க." அப்படின்ற மாரி சொன்னதுக்கு, சோழன் என்ன சொல்லுவார்னா, "ஏங்க நீங்க வேலையெல்லாம் செய்ய வேணாம். நான் உங்கள முதலாளியே பார்த்துட்டேன். நெனச்சு பார்த்துருக்குறேன். அதனால நீங்க முதலாளி தான். நாங்க அதுக்கு எதனா ட்ரை பண்ணுறோம் இருங்க." அப்படின்ற மாரி தான் வந்து சோழன் சொல்லுவாங்க. அதுக்கு நிலா சொல்லுவாங்க, "சரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. அதுக்குள்ளே எனக்கு ஏதாவது வேலை கிடைச்சிரும். நான் வந்து அதில வேலை பார்த்துக்கிட்டே வந்து ஏதாவது என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுறேன்." அப்படின்ற மாரி தான் அவங்களும் சொல்லுவாங்க. அதுக்கு சேரன் என்ன சொல்லுவார்னா, "நாங்க ஆரம்பத்திலேயே எதனா சம்பாரிச்சு சேர்த்து வச்சிருந்தா இன்னைக்கு உனக்கு கொஞ்சம் உதவியா இருந்திருக்கும். வாங்குற காசு அப்படியே செலவு பண்ணிட்டதுனால, இன்னைக்கு சேவிங்ஸ்ன்றது எதுவுமே இல்லாத போச்சு." அப்படின்ற மாரி தான் இன்னைக்கான எபிசோட வந்து முடிப்பாங்க. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் பல்லவன் வந்து சோழன் கிட்ட பேச வருவாரு. சோழன் வந்து எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணாத அமைதியாவே நின்னுட்டுருப்பாரு. "அண்ணா நான் பண்ணது தப்பு தானே, என்கிட்ட பேசுண்ணா." அப்படின்ற மாரி தான் வந்து சோழன் கால்ல விழ போவாரு. "டேய் எழுந்துர்றா, இதுக்கெல்லாம் ஏன் கால்ல விழுந்துக்கிட்டு, இனி ஒழுங்கா இருக்கிறதுனா இரு." அப்படின்ற மாரி தான் வந்து சொல்லுவாரு. அப்புறம் கட்டி புடிச்சு, "சரி ஒழுங்கா இரு, ஒழுங்கா காலேஜ் போ." அப்படின்ற மாரி தான் பேசுவாங்க. மறுபடியும் சேரன் கிட்ட போவாரு. சேரன் கிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா, அவருகிட்டயுமே கால்ல விழ போவாரு. "என்ன மன்னிச்சிருண்ணா." அப்படின்ற மாரி. அவரும் வந்து, "எழுந்துர்றா பல்லவா, ஒழுங்கா படிக்கணும். நான் உன்னை எப்படியெல்லாம் கற்பனை பண்ணி நீ எப்படியெல்லாம் படித்து முன்னுக்கு வருவேன்னு எதிர்பார்த்தேன். நீ இந்த மாதிரி வேலை செய்யும்போது எனக்கு அது கஷ்டமாக இருக்காதா? நீ ஏன் இந்த மாதிரி வேலை செய்கிற? அவனுங்க 2 பேர் தான் அப்படி போயிட்டான். நீயாவது ஒழுங்காக படித்து குடும்பத்தை பேரை காப்பாற்றுவான்னு பார்த்தா நீயும் இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கிறியே, அந்த ஒரு வருத்தம் தான்டா." அப்படின்ற மாதிரி தான் வந்து சேரன் வந்து சொல்லுவார். அதுக்கு பல்லவன் சொல்லுவார், "அண்ணா என்னை மன்னிச்சிருண்ணே, நான் பண்ண தப்பு தானே, என்னை மன்னிச்சிருண்ணே." அப்படின்ற மாதிரி, "சரி ஒழுங்காக நாளிலேருந்து காலேஜ் போ." அப்படின்ற மாதிரி தான் வந்து சேரன் வந்து சொல்லுவார். "சரிண்ணா." அப்படின்ற மாதிரி தான் பல்லவன் வந்து சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து வீட்ல என்ன சொல்லுவாங்கன்னா, பாண்டியனும், சோழனும் எங்கேயாவது பணம் கிடைக்குதான்றத நாங்க அரேஞ்ச் பண்றோம், பார்க்குறோம் அப்படின்ற மாரி தான் அவங்களும் சொல்லுவாங்க. சரி நானும் விசாரிச்சு பார்க்குறேன். ஏங்க இப்போ பத்திரம் வந்து நம்ம மாத்தணும்னா அதுக்கு எவ்வளோங்க செலவாகும்? அப்படின்ற மாரி தான் வந்து சோழன் வந்து நிலாவ பார்த்து கேட்பாரு. அவரு இதுக்கெல்லாம் பணம் அதிகமா ஆகுங்க. நம்ம வேணா வக்கீல்கிட்ட யார்ட்டயா விசாரிச்சா சொல்லுவாங்க எவ்வளோ அமௌண்ட் ஆகுன்றதுன்னு. சரிங்க நான் அது எவ்வளோ என்ன ஆகும், எவ்வளோ அமௌண்ட் ஆகுன்றத நான் விசாரிச்சுட்டு வரேன் நானு. அப்படின்ற மாரி தான் வந்து சோழன் கிளம்பி போவாரு. அடுத்தது வானதி தான் காமிப்பாங்க. "என்ன உங்க அண்ணன் மூலியமா என்ன கழட்டி விடுறதுக்கு பார்க்கறதுக்காக அவர அட்வைஸ் பண்ண அனுப்பி விட்டியா என்ன நீ?" அப்படின்ற மாரி தான் வந்து அவங்க வானதி வந்து பாண்டியன பார்த்து கேட்பாங்க. அதுக்கு பாண்டியன் என்ன சொல்லுவாருன்னா, "ஏன்டி அவனே சும்மா வந்து பேசினான். உனக்கும் எனக்கும் சண்டை மூட்டி விடுறதுக்காக பேசினான். இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காத வானதி. விட்டுட்டு இருக்கிற வேலைய பாரு வானதி. நான் தான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தானே நானா தானே உன்ன தேடி வந்தேன். இப்போ அவன் சொல்லியா நான் வந்தேன்.
சொல்லு பார்க்கலான்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து வானதி கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. நீ என்ன தான் சொன்னாலும் பாண்டி, இப்போ உங்கள் அண்ணன் பேசுறது தப்பு தானே அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, அவன் பேசுனதெல்லாம் காதலே போட்டுக்காத வானதி அப்படின்ற மாதிரி வந்து பாண்டியன் வந்து வானதியை சமாதானப்படுத்தின்னு இருப்பார். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, பல்லவன் வந்து காலேஜ் போகும்போது காயத்ரி கிட்ட பேசுகிற மாதிரி தான் கொண்டு போவாங்க. அவள் வந்து பேசவே மாட்டான். என்ன தான் இருந்தாலும் ஒரு பிரச்சனை வரும்போது என்னை நீ விட்டுட்டு போயிட்ட இல்லையா, இனி வந்து என்கிட்ட நீ பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவள் வந்து பல்லவங்கிட்ட பேசுகிற மாதிரி தான் இருக்கும். பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். நன்றி.